வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், அப்படி இல்லைன்னா தளபதி நடிகர் விஜயின் ரசிகர்கள் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா சம்பவம் அப்படின்னு கேட்டால், அமெரிக்கா நாட்டில் பிரபலமான ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஐஷோ ஸ்பீட் அப்படின்வாங்க. ரொம்ப ஃபேமஸ். எந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபேமஸ்னால், அவர் ஸ்டார்டிங்கில் சும்மா அந்த கேம் விளையாடுறத ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் நிறையா பண்ணுவார். இப்போதைக்கு வேர்ல்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரீமர்ஸ் அப்படின்னா அது ஐஷோ ஸ்பீட் தான். 45 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப்பில். உலகம் முழுசும், அமெரிக்கா நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுசும் எங்கே போனாலும் ஒரு இளைஞர் பட்டாளம் அவருக்கு ரசிகர்களாக இருப்பாங்க. இந்தியாவாக இருக்கட்டும், தாய்லாண்டாக இருக்கட்டும், ஜப்பான், சைனா, எங்கே போனாலும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா கூட வந்தார்னு நினைக்கிறேன். செம கூட்டம். அவ்வளோ ஃபேமஸ் அவர். இன்னும் சொல்லப்போனால், இந்த டபிள்யூடபிள்யூஇன்னு ஒன்று இருக்குது, வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட். அங்கெல்லாம் அவரை கூப்பிட்டு நிறையா சண்டைலாம் போட வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெசல்மேனியா அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெசல்மேனியா 40 ராண்டி ஆர்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அதெல்லாம் 90s கிட்ஸு, இந்த ஏர்லி 2000 கிட்ஸுக்கெலாம் தெரியும், டபிள்யூடபிள்யூ பார்த்தவங்களுக்குலாம். ராண்டி ஆர்டன் கிட்ட ஆர்கேவெல்லாம் வாங்கினார் ஐஷோ ஸ்பீட். அது பயங்கர வைரலாக போச்சு. ஏன் சன் நியூஸு எல்லா நியூஸ்லேயும் போட்டாங்க, தமிழ்நாட்டில் போட்டாங்க, ஐஷோ ஸ்பீடுக்கு ஆர்கேவை போட்ட ராண்டி ஆர்டன் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல், இப்போது நடந்த ராயல் ரம்பிளில் பிரான் பிரேக்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட ஸ்பியர்லாம் வாங்கினார். ஸோ அவ்வளோ ஃபேமஸான, அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள் தான் ஐஷோ ஸ்பீட். அவர் இது மாதிரி எல்லா நாட்டுக்கும் போகிறப்பெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி ஃபேன்ஸ்கிட்ட பேசிட்டு, அப்படியே ஏதாவது நல்ல உதவிலாம் செஞ்சுட்டு, நல்ல மனுஷன். என்ன ரொம்ப சின்ன வயசு அந்த பையனுக்கு. ரீசெண்டாக தாய்லாந்து போயிருக்காருப்பா. இப்போ தான் தாய்லாந்து போயிருக்காரு. அப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காரு. தாய்லாந்து போய் அப்படியே வண்டியில் போயிட்டுருக்கப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ என்ன இருக்குது, 2 பேர் பைக்கில் வராங்க. 2 பேர் ஒரே பைக்கில் வராங்க. கத்துவாங்கள்ல, மோஸ்ட்டாக ஏதாவது இப்போ செலிப்ரிட்டி போனாங்கன்னா அப்படி பின்னாடியே போய் கத்துவோம்ல, அது மாதிரி பைக்கில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் கத்துறாங்க. என்னன்னு கத்துறாங்கன்னா, டிவிக்கே டிவிக்கே அப்படின்னு. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவனுக்கு பாட்டுன்னு வரானுங்க, ஏதோ டிவிக்கேன்னு கத்துறாங்களே. அவனுக்கு பேசுறது இவனுக்கு புரியல. டிவிக்கேன்னு சொல்கிறது அவனுக்கு புரியல. டிவிக்கே இவன் கேட்குறான். ஐஷோ ஸ்பீட் கேட்குறான், வாட் அப்படின்னு. தமிழக வெற்றி கழகம். அவன் காண்டாய், ஓகே தமிழக வாட் அப்படின்றான். இன்னும் மேலே போய் விஜய் ஆக்டர் விஜய் அப்படின்றான். அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் அதுக்கப்புறம் அசிங்கமாக வேறு திட்டினான். ஒருத்தன் என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டான் அவன் இங்கிலீஷில். அதுக்கப்புறம் ஒன்று சூப்பராக ஒன்று சொன்னாங்க பாருங்களேன், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு. அங்கே தான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அனில்க தற்குறி பசங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நானும் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், தற்குறி பசங்களா, தற்குறித்தனமாக சுத்தாதுங்கடா, ஒழுங்காக படிங்கடா, படித்து யார்கிட்ட எங்கே எப்படி என்ன பேசணும், கூட்டம் இருந்தால் எப்படி போகணும், அதெல்லாம் யோசித்து முடிவெடுங்கடான்னா எதை வேணால் மன்னிச்சிடலாம் மக்களே. ஒரு செலிப்ரிட்டி போகிறாரு, சரி பின்னாடி போய் கத்துறது அந்த கிரேஸ் மென்டாலிட்டி, அந்த டீனேஜு இல்லை ஏர்லி 20s அந்த கிரேஸி, அந்த ரத்தம் சூடாக இருக்கும்னுவாங்களே, அதனால் ஏதோ தற்குறித்தனமாக ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விட்டா கூட பரவாயில்ல. விஜய் அவர்கள் நடிகராக இருக்கிறப்போ நீ போய் விஜய்னு கத்துனா அது ஃபேன்ஸோட தப்பு. அரசியல் கட்சி ஆரம்பித்தாச்சு, இவன் போய் அரசியல் கட்சி பேரை சொல்கிறான், டிவிக்கேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, எப்படியே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. என்ன ப்ரோ ஐயோ. எனக்கு என்னன்னா மக்களே, நான் இங்கே தனியாக நான் முன்னாடியே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், நான் வெளியூரில் இருக்கேன். மற்ற மாநிலத்தை சேர்ந்த பசங்களாம் எனக்கு ரீல்ஸ் அனுப்பிச்சிங்க, பாடுறா உன் ஸ்டேட்டை பாடுறா, உன் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாடுறான்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ்லேருந்து ஒரு பையனை அனுப்பி பாடுறாங்க, சிரிக்கிறான். ஒரே அசிங்கமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து இவங்க பண்ணுற சில்லறத்தனத்துக்குலாம் நம்ம அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது.
என்னன்னு சொல்லி நம்ம தப்பிக்கிறது? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஷபா, அதான் சொல்கிறேன்ல, விஜய் மட்டும் இல்லை, அவருக்கு ரசிகர்களும் ஒரு கனவு உலகத்தில் இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, எங்கள் அண்ணன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு. என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயோ, சிரிக்கிறதா, அழுவுறதா, கோவப்படுறதா, என்னத்த சொல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த பசங்க வந்து டூரிசம் சும்மா டூர் போயிருப்பான்னு நினைக்கிறேன் தாய்லாண்டுக்கு. ஐஷோஸ்பியோட ஸ்ட்ரீமாக பார்த்துருப்பாங்க. சரி வாடா மச்சான் போய் சம்பவம் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு போய் கத்துறாங்க. சரி, இவனுக்கு தற்கொலைத்தனமாக பண்ணுறாங்க. கரெக்டாக விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது டிவிகே தொண்டர்கள். அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால் அந்த அவர் சொன்ன மாதிரி ஆன்லைனில் இருக்க டிவிகே தொண்டர்கள் ஐஷோ ஸ்பீட் அந்த ஸ்ட்ரீமுக்கு போய் டிவிகே விஜய் ஃபயர் விட்டுனுக்குறாங்க தளபதின்னு. அவங்க கமெண்ட்ஸ்லாம் படித்து யாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். எதுக்கு ஃபயர் விடணுன்னு ஒரு அவஸ்தை இல்லையாடா? எல்லாம் மென்டலாகி போய் சுற்றிட்டு இருக்காங்க மக்களே. நினச்சி பாருங்களேன், ஒரு 30-40 வருஷம் கழித்து இதே மென்டாலிட்டியோடு எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னா விஜய் சிஎம் ஆயிடுவார் உண்மையிலே. ஏன்னா 30-40 வருஷம் கழிச்சு நான் இருப்பேனான்னு தெரில, எல்லாரும் செத்து போயிடுவோம். அப்போ இவங்க தான் அடுத்த தலைமுறை தான் வரும். அடுத்த தலைமுறை இவ்வளோ கேவலமான மனநிலையோடு வந்து ஓட்டு போட்டுச்சுன்னா தமிழ்நாட்டோட கதி என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாருங்கள். விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரே குதூகலமாக இருக்குது. பார்த்தியா, ஐஷோ ஸ்பீட் வரைக்கும் போயிடுச்சு எங்கள் ஆளோட பேர். நாங்கள் எவ்வளோ கெத்து, நாங்கள் எவ்வளோ மாஸ் பண்ணிட்டோம். பொதுவாக ஒரு நடிகரோட ரசிகர்கள் வந்து கமெண்ட்ஸில் போய் ஃபயர் விடுவாங்க. எப்போ ஃபயர் விடுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துமே ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், விக்ரமோ சூர்யாவோ, அவர்களை பற்றி ஏதாவது ஒரு பெரிய நடிகரோ இல்லை பெரிய பிஸ்னஸ்மேன், ஒரு பெரிய செலிப்ரிட்டி வந்து பெருமையாக பேசுகிறப்போ அப்போ போய் அந்த வீடியோவில் போய் ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக எங்கள் தலைவரை பற்றி இல்லை நான் விரும்புகிற ஒரு நடிகரை பற்றி ஒரு பெரிய ஆள் வந்து பெருமையாக பேசுகிறது வந்து கௌரவமாக நினச்சி போய் கமெண்ட் பண்ணுவாங்க. இங்கே இவங்க ஆளை பற்றி எவனும் பேசலை, விஜயை பற்றி எவனும் பேசலை. என்ன பேசுகிற அளவுக்கு அந்த ஒன்றும் பண்ணல. அப்படி போய் இவங்க போய் கத்துறாங்க விஜய்னு, அதுக்கு போய் ஃபயர் விடுறாங்க. ஐஷோ ஸ்பீடு விஜயை பற்றி பேசியிருந்தா ஓகே, நீ போய் ஃபயர் விடலாம். நீ போய் ஐஷோ ஸ்பீடை கிட்ட கத்துற விஜய்னு, அப்போ என்னடா பெருமை? என்னடா ஷோ படிச்சிங்களா இல்லை என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல உங்களை ஸ்கூல்லலாம். கடவுளே. அவ்வளோதான் மக்களே, இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எவ்வளோ கேவலமான தற்கொலை பசங்க சுற்றிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கே போனாலும் அசிங்கப்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டை. தாய்லாண்டுக்கு போய் இந்த விஜயோட பேரை சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க. தலை காட்ட முடியல. ஐயோ. அதனால் எனக்கு முன்னாடியே சொன்னது தான், உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸ் ஏதாவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்ககிட்டேருந்து ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாத ஒருத்தங்கிட்ட வந்து ஏதாவது சொல்லி புரிய வைக்கலாம், இது மாதிரி கிடையாது தம்பி, இது மாதிரி இருக்குன்னு. தற்கொலை பசங்க இருக்காங்களா, ஏதோ அவங்க தான் புத்திசாலின்னு நினச்சி சுற்றிட்டு இருக்காங்களா, அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த கூட்டம் தான் இந்த தற்கொலை கூட்டம். அதனால் இந்த தற்கொலை கூட்டத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ தான் உங்கள் மனசுக்கு ரொம்ப நல்லது. அப்போ தான், இல்லைன்னா காலி பண்ணிடுவாங்க, நிம்மதியாக இருக்க முடியாது. அவ்வளோதான் மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.